ஒரு கொஸ்டின் ஜெயிச்சு கிட்டத்தட்ட ஒரு மந்த் ஆக போகுதுல்ல. இந்த 1 மந்த்ல ஒரே ஒரு ஓப்பன் பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு துப்பு இருக்கா? இல்ல ஒரே ஒரு ஓப்பன் பிரஸ் மீட் கொடுக்கவே துப்பில்லாத ஒருத்தர். அதுக்கு என்ன காரணம்னா 2 ரீசன். ஒன்று, இவங்க ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சு பழகினவங்க. இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இல்லாம பேச வராது. இவங்க ஸ்கிரிப்ட் இல்லாம இப்போ ஒரு நிருபர் போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுக்கு இவங்களுக்கு ராணி கிடையாது. இன்னொரு விஷயம், இவங்க பின்னாடி விஜய் பேசணும்னு நினைச்சாலும் பேச விட மாட்டாங்க. ஏன்னா விஜயை ஒரு இமேஜா தான் வச்சிருக்காங்க. பாப்பா, தளபதி அவர்கள் எத்தனாம் தேதி பதவி வைத்தார் தெரியுமா? 10ஆம் தேதி. ஜெயிச்சு 1 மாதம் ஆகுதுன்னு சொல்கிற. எங்கே இருந்த? 10 நாள் கோமாவில் இருந்தியா? கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தான் ஆகுது. 15 நாளில் எவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு, அதெல்லாம் உனக்கு தெரியல. ப்ரெஸ் மீட் கொடுக்கலங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது மாமா. அதாவது கத்தி அழிஞ்சு போகிறதுக்கு அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து சாதிச்சுட்டு போகலாம். சரியா? முதல்ல ஒரு கருத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாருமே தற்குறிங்க தான். சரியா? தற்குறின்னு சொல்லி இவர் ஜெயிச்சு சிஎம் ஆகிட்டார். சரியா? இவர் அடுத்த கட்ட நடவடிக்கை போயிட்டுருக்காரு. ஆனால் நீங்கள் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் கற்றுக்கிட்டு தான் இருக்கீங்களே தவிர கடைசி வரைக்கும் எதுவுமே நடக்க போகிறதில்ல. சரியா? அவர் சிஎம் ஆகிட்டாங்க, அவங்க அடுத்துன்னு என்ன போய்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்னமோ நீ கண்டிப்பாக இவ்வளோ ஒரு ரொம்ப அறிவாக பேசுகிறத பார்த்தா எனக்கு என்னமோ சீமானுடைய தங்கச்சியாக இருப்பியோன்னு தோணுது. என்ன அப்படி தான் தோணுது எனக்கு. முதல்ல உனக்கு ஏதாவது அறிவு இருக்காம்மா? சொல்லு. விஜய்ன்னு சொல்கிற, அவர் என்ன விஜயா? அவர் இன்றைக்கி தமிழகத்தோட சீஃப் மினிஸ்டர்மா. ஒரு கொஞ்சமாவது மரியாதையாக பேசு. சரியா? உங்கள் நொன்ன மாதிரியே பேசாத. புரிஞ்சுதா? யார் மைக்கு நீட்டினாலும் கேள்வி கேட்குறது. ப்ரெஸ் மீட் கொடுக்க துப்பு இல்லைன்னு. என்ன துப்பு இல்லை? ப்ரெஸ் மீட்னா என்ன எனக்கு புரியல. என்ன கேள்வி கேட்பாங்க? அவங்கள்ட்டே இவர் பதில் சொல்லணும். தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க, அவர் சிஎம் ஆகிட்டார். அப்புறம் எதுக்குமே அவர் போய் பதில் பேசணும்? யார்கிட்ட என்னமா கேட்கணும் சொல்லுங்கள்? அவங்களுடைய டிஆர்பியை ஏற்றுறதுக்கு அவன் ஒரு கேள்வி கேட்பான், அவருக்கு ஒரு பதில் சொல்லிட்டு இருப்பாரா? யாருக்கும் ஒரு பதில் சொல்ல மாட்டார். சரியா? மக்கள் ஜெயிக்க வச்சாங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்க, மக்களுக்கு அவர் பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். மக்களுக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். சரியா? போய் உன் வேலையை பாருமா.